மங்கம்மா, உன் கண்ணீரோட அர்த்தம் எனக்கு புரியுது. விதி விரட்டு வந்த நேரத்துல வீட்டை விட்டு ஏன் வந்த? நினைப்ப மட்டும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு என்னால இருக்க முடியலையா? நாம எப்படி எல்லாம் வாழணும்னு மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தோம். எல்லாமே மண்கோட்டை ஆயிடுச்சியா? மங்கப்பா, இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணல. இத கேட்கதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேனா? இதை விட நீ என்ன கொண்டு போட்டுரு, ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். உன் மனசு எனக்கு புரியுது, ஆனா நான் ஒரு கொலை குற்றவாளி. போலீஸ்காரங்களுக்கு தான் நீ குற்றவாளி, எனக்கு இல்ல. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. இந்த ஜென்மத்தில் நாம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. ஏயா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ற? உன் வாயால நான் தான் உன் பொண்டாட்டின்னு ஒரு தடவை சொல்லையா? அது போதையா எனக்கு? அதுதான் விதினா, அதை யாரும் தடுக்க முடியாது. பொழுது போயிட்டு இருக்கு, காலகாலத்துல வீட்டுக்கு போய் சேரு. போ. இன்னும் அப்பாவை காணோம். ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு வாங்கிக்கிறேன். நீங்க அந்த பக்கம் திரும்பிங்க முதலாளி. உங்க ஓத்திரியம் தாங்க முடியல. திரும்புங்கண்ணா, அப்போதான் நான் குடிப்பேன். இதை கொஞ்சம் ஓட்டு. சாப்பிடு. இப்ப என்ன பண்ற? இதை எடுத்துக்கிட்டு நேரா போறேன். அப்புறம் வலது பக்கம் திரும்புறேன். அப்புறம் இடது பக்கம் திரும்புறேன். அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த வீடு. அந்த வீட்டுக்கு விளக்கு இல்லையா? இத கொண்டு போய் அந்த வீட்டு கூரையில வை. வீடு எரியும், வெளிச்சமும் கிடைக்கும். எப்படி? விளக்கு இருக்கிறதுக்கு எவனுமே இதை விட யோசனை சொல்ல முடியாது. கொடே. இந்தா குடி. எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் தெரிய போகுது. பிள்ளைகளுக்கு பொல்லி வச்சிருக்கா. ஐயோ, அதுங்க வாங்கிட்டு வந்த வர அம்புட்டுதாம்மா, அம்புட்டுதான். அதான் உங்க அப்பா வீட்டுக்கு தீ வச்சு குடும்பத்தையே அழிச்சிட்டானே, அழிச்சிட்டானே. எப்படிம்மா? அழாதம்மா, தைரியமா இரு. ஆமா மங்கம்மா, காஞ்ச மரம் தழைக்கவா போகுது? போன வருஷம் திரும்பி வர போகுதா? மனசு தேத்திக்கம்மா.
பெத்தாப்பனையும் கூட பிறந்தவங்களையும் பறி கொடுத்துட்டு தான் உசுரை எப்ப போக்கிக்கலான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காயா இந்த கழுதை. இவன் ஏதாவது ஏடாகுடமா பண்ணிக்க போறாளேன்னு தான் புடிச்சு வச்சிருக்கோம். இனிமே எங்களால முடியாதையா. அப்ப மவராசா நீ வந்துட்ட, இனிமே நீதான் இவளுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். என்ன விட்டுட்டு போலாம் முடிவு பண்ணிட்டியா? வாழ்ந்தாலும் 2 பேரும் ஒன்னாதான் வாழணும், செத்தாலும் 2 பேரும் ஒன்னா தாண்டி சாகணும். சின்னராசு கதையை முடிச்சுட்டு வர புதங்கள் மணிக்கு மலை அடிவாரத்துல இருக்கிற வீரபாண்டி அம்மன் கோயில்ல உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். அங்க வந்துரு. யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதம் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். பாவி கண்ணாயிரமா, நீ செத்து போட்டதா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன், கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்கே. பாத்தியா, எல்லாரும் அவங்கவங்க தாடிய அவங்கவங்க வாரிக்கிறவாங்க, நீ என் தாடிய வர்ற. இல்ல அதுங்க வலிக்கும். அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ அது அதை விட வலிக்கும். அது பாரு, என்னது இது? அவர் பெரிய சாமியாரா, முற்றும் திறந்தவரு. அவன் முற்றும் திறக்கிறதுக்கு தான் அரிசி வேரம் போட்டுக்கிட்டு இருக்கான். தங்கச்சிக்கு செவ்வாய் தோஷம் தீக்குறாரா? தோசை இல்லக்கா, வேஷம் போட்டு நம்மள மோசம் பண்றான். உங்க ஏரியா கொசு கண்ட கண்ட ஏரியாவுல கடிக்குது. மலேரியா இல்ல, மலேரியாவா? மலை ஏரியாங்கறேன். ஓஹோ, அந்த ஆள் யாரு தெரியுமா? யாரு? ஏட்டு ஏழுமலை. ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்னடா செய்யறது? கவலையே படாத, ஊரை கூப்பிட்டு சின்னக்கா கழுத்துல தாலியை கட்ட வை. ஐயோ நரஞ்ச வாட்டி தோஷம் தோஷம் தரையா கூட்டிட்டு போனானே, எத்தனை வாட்டி தோசை கழிச்சானே தெரியலையே. அடியே ராக்கம்மா மூக்கம்மா மாமா மச்சான் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்களே வாங்க, எல்லாரும் வாங்களே. கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வாங்கலையா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு என்ன கேக்குறியா? தோஷம் மாத்திக்கிற தோஷம். தாடி அடியா. தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு தோசை எடுக்கிறேன்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். இந்த பாரு, ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை நீ கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி, கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். சரி. கெட்டு போடா, கெட்டு போடா. மதவாசனா இருக்கணும். எந்திரி. இந்த பாரு, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு நினைக்காத. உன் தம்பி வந்தா தான் எங்க 2 பேத்துக்கு முதல் இரவே. எங்கே உன் தம்பி? வாழ்க வளமுடன். இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசில இருந்து வந்தீங்க? இப்ப 1 மினிட். அடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்டுற நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்துறான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. இப்பப்பா அட பாவி, நீயா? இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேனே. அப்ப புடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல புடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம்னு இருந்தேன். கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை. தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரேடியா? என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரவங்க. எனக்கு இல்லையா? உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா 10 பேர் வர்றாங்க. விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா 5 பேர் வர்றாங்க. கஞ்சா விக்கிற திருட்டு பையில கூட்டு போறேன், அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சரக்கு தானா? ஏய், யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அட விடுங்க ஏட்டையா, எவன வத்திரச்சில பேசுறான்? நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க. சும்மா அவரை அடிச்சீங்க, நடக்கிறத வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன். எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம். நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு வந்துரும். இந்தாமா நில்லு.
நீ யாரு? என்னங்க இது? என்னைக்கும் இல்லாத திருநாள என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? இந்தாமா, நீ யாருன்னு சொன்னாதான் உள்ள அனுப்ப முடியும். நீ யாரு? நான் தான் சின்னராசாவோட பெரியாத்தா, திருமங்கலம் கண்ணாத்தா வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. அடி ஆத்தி, என்ன இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இம்புட்டு போலீஸ் வந்திருக்குது. அடடே சார், அவங்கள விட்டுடுங்க. வாங்க பெரியாத்தா. போங்கம்மா. பாத்தீங்களா? வாங்க பெரியாத்தா. என்ன ரொம்ப நாளா ஆளைய காணோம்? ஏன்பா சொந்த பந்தமெல்லாம் வந்து போறாப்பியா இந்த வீட்டை வச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் வந்து போறதே இந்த திருவிழா சமயத்துலதான். அதையும் நடக்க விடாம பண்ணிட்டீங்களே, புண்ணியவானுங்க. ஏன் திருவிழா நடந்தாதான் நீங்களாம் வரணுமா? ஏன்பா ஊர்ல எங்க பார்த்தாலும் திருவிழா நடக்கிற இடத்துல தகராறு, முதல் மரியாதை வாங்குற இடத்துல தகராறு, வெட்டு குத்து. ஏன்பா இந்த மாதிரி தகராறு செஞ்சுதான் சாமி உங்களை கும்பிட சொல்லிச்சா? இன்னைக்கு இந்த ஊரும் வீடு இருக்கிற நிலைமையை நினைச்சு பாத்தியா? என்னைக்கு திருவிழா நடக்க கூடாதுன்னு தகராறு பண்ணீங்களோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நிலைமை சரியில்லாம போயிடுச்சு. இத சொல்லதான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியாக்கும். என்னைக்கு உங்க அப்பா ஆத்தாளுக்கு நடக்கிற அபிஷேகத்தை தடுத்து நிறுத்தினாரோ அன்னைக்கே அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரங்கதோயும் போய் சேர்ந்துட்டான். இப்படி ஒவ்வொரு உசுரா போய்கிட்டே இருக்கு. இப்போ அப்பன் செய்த பாவம் பிள்ளையை சுத்துது. ஐயா பெரியாத்தா சொல்றத கேளியா, நீயாவது நிலைக்கணும். இந்த குடும்ப வாரசு அத்து போக கூடாதுங்கிற கவலையில தான் ஓடி வந்தேன். நின்னு போன ஆத்தா திருவிழாவை அவன் மனம் கூட நடத்தி வச்சீங்கன்னா நீயும் நல்லா இருப்ப, இந்த ஊரும் நல்லா இருக்கும். ஏப்பா எந்த காரியத்துல பிடிவாதம் பண்ணணும்னு இல்லையா? ஆத்தா காரியம் மேலும் மேலும் அவன் கோபத்துக்கு ஆளாகாதே. சரி பெரியாத்தா, பெரியவங்க நீங்க சொல்றீங்க, உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேன். உங்களுக்காக திருவிழா நடக்க ஏற்பாடு பண்றேன். இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு 5வது நாள். தங்கையா சொல்றதை செய்யறவன் எங்க அவனால என் உசுறு போயிடுமோன்னு பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கோம். அந்த தங்கையா திட்டம் நிச்சயம் நிறைவேறாது. ரொம்ப நன்றி சார். அவன் உசுரை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க, உங்களுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுவேன். கும்பிட வேண்டிய கோயில ஊர்க்காரங்களை நீங்க கும்பிட விடாம பண்ணதுனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது போட்டு சார், இன்னைக்கு சாமி ஊர்வலம் வரும்போது நான் தீபாராதனை எடுத்துக்கணுமா? ஏதோ சம்பிரதாயம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். தைரியமா இருங்க சார், எங்க பாதுகாப்போட நீங்க தீபாராதனை எடுத்துக்க போறீங்க. மாறியே சாமி எங்க தேவியே, மந்திரமா காத்தனுக்கும் காளியே. அந்தடம் மாறியே சாமி எங்க தேவியே, மந்திரமா காத்தனுக்கும் காளியே. வந்திருந்து காருமம்மா வாழ்க்கையிட பாருமம்மா, கேட்டதெல்லாம் நீ தருவாயே. வந்திருந்து காருமம்மா வாழ்க்கையிட பாருமம்மா, கேட்டதெல்லாம் நீ தருவாயே. யாரது? யாரு? என்ன சாமி பாக்குறீங்க? நம்ம பசங்க, ஆட்டக்கார பசங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா தைரியமா ஆடுங்க. போங்க போங்க போங்க. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, பாட்டமுள்ள பருவமா. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, பாட்டமுள்ள பருவமா. ரெட்ட மாட்டு வண்டியில் ஊர்வலமா வருவமா, சுத்தி திரிவமா, பாட்டு படிச்சு பாலும் பழமும் தருவமா. ரெட்ட மாட்டு வண்டியில் ஊர்வலமா வருவமா, சுத்தி திரிவமா, பாட்டு படிச்சு பாலும் பழமும் தருவமா. இஷ்டப்பட்டு சுத்தி வருகிற ராசரே, என்ன பேச்சு பேசுற? இஷ்டப்பட்டு சுத்தி வருகிற ராசரே, என்ன பேச்சு பேசுற? நீ எதுக்கு இப்படி அரக்க சந்தனம்
பூசுற மகராசரே மறந்த கதையை எடுத்து எடுத்து வீசுற நீ எதுக்கு இப்படி அரைச்ச சந்தனம் பூசுற மகராசரே மறந்த கதையை எடுத்து எடுத்து வீசுற மல்லியப்பு மணக்கிற இடம் மதுரதான் மாமையர் குதிரதான் அடியே மல்லியப்பு மணக்கிற இடம் மதுரதான் மாமையர் குதிரதான் நீ சொல்லிய சொல்லுல துள்ளி படிக்குது மதுரந்தா நல்ல அதரந்தான் சொக்கி கிடக்குறன் சொல்லடி நீ நல்ல விவரந்தான் நீ சொல்லிய சொல்லுல துள்ளி படிக்குது மதுரந்தா நல்ல அதரந்தான் சொக்கி கிடக்குறன் சொல்லடி நீ நல்ல விவரந்தான் துள்ளி வந்த தூபம் போடும் காளையே வேற இல்ல வேலையே துள்ளி வந்த தூபம் போடும் காளையே வேற இல்ல வேலையே ஒரு புள்ளிய வச்சது சொல்லிய கட்டுற மாலைய பட்டு சேலையே மல்லிகை பூவண்ணு வந்து விழுகிற மேலையே ஒரு புள்ளிய வச்சது சொல்லிய கட்டுற மாலைய பட்டு சேலையே மல்லிகை பூவண்ணு வந்து விழுகிற மேலையே கஷ்டப்பட்ட மனச தேத்த பிறந்தவ கன்னி பொண்ணில் சிறந்தவ கஷ்டப்பட்ட மனச தேத்த பிறந்தவ கன்னி பொண்ணில் சிறந்தவ இந்த கால மனச நினைச்சு உலக மறந்தவ விட்டு பறந்தவ கனவு முழுக்க நிறைஞ்சு சுகத்தை கறந்தவ இந்த கால மனச நினைச்சு உலக மறந்தவ விட்டு பறந்தவ கனவு முழுக்க நிறைஞ்சு சுகத்தை கறந்தவ ஆமா அவளோட வரதராசன் பாட்டுத்தான் ஆட வேணும் கேட்டுத்தான் அந்த பாட்டை படிக்க நமக்கு கிடைக்கும் ஓட்டுத்தான் அதை போட்டுத்தான் இணைஞ்சு இருக்க வேணும் நமது கூட்டுத்தான் அந்த பாட்டை படிக்க நமக்கு கிடைக்கும் ஓட்டுத்தான் அதை போட்டுத்தான் இணைஞ்சு இருக்க வேணும் நமது கூட்டுத்தான் நம்ம கல்யாணத்துக்கு கெட்டி மேளம் இல்லைல்ல, அதான் இந்த வீரபாண்டி அம்மா இந்த புறாக்களை கெட்டி மேளம் கொண்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கா.
முயற்சி எடுக்காத, அதுக்கு அவசியம் இல்ல. உன்னால கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம், ரங்கதுரை, சின்னராசி எல்லாருமே குற்றவாளிங்க. அவங்கள பத்தின எல்லா விவரங்களும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு. சட்டத்தால தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளை நீ கொன்னு நீ கொலைகாரனா மாறிடக்கூடாதுன்னு அதை தடுக்க நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். ஆனா அது முடியல. எங்களை விட நீ புத்திசாலிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்ட. இனிமே நீ சட்டத்தை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க செஞ்ச அக்கிரமங்களை சாட்சியா வச்சு உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை குறைக்க நாங்க சிபாரிசு செய்யறோம். சரணடைஞ்சிரு.